உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இந்த வேளையில் கடந்த 29 வருடங்களாக ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட திருநங்கை ஒருவர் ஹெச்ஐவியால் உயிரிழந்த பெற்றோர்களின் குழந்தைகளுக்காக இலவச இல்லம் ஒன்றை நடத்தி வருகிறார். அது பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இன்று உலகம் முழுவதும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஹெச்ஐவி நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மரணம் ஒன்றுதான் தீர்வு என்று அறியாமையால் பலர் இருக்க, கடந்த 29 வருடங்களாக ஹெச்ஐவி தொற்றுடன் வாழ்ந்து வருகிறார் நூரி என்கின்ற திருநங்கை. இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக ஹெச்ஐவி கண்டறியப்பட்ட இரண்டாவது பெண்மணி நூரிதான். ஆரோக்கியமான உணவுகள், தொற்றுத்தன்மைக்கு ஏற்ற மருந்துகள் உட்கொள்ளுதல் மூலமாக ஹெச்ஐவி தொற்று உள்ளவர்கள் தங்களின் வாழ்நாளை அதிகரிக்க முடியும் என்ற நம்பிக்கையை விதைக்கிறார் நூரி. 29 வருஷமாக ஹெச்ஐவி கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். வாழ்க்கை என்பது பெரிய காரியம், அது வாழ்ந்து காட்டுவது தான் மிக சிறந்தது. ஏன்னா ஹெச்ஐவி வந்துட்டாக்கா சிலருக்கு என்ன மரணத்தை நோக்கி போகணுன்னு தான் அவங்களுடைய எண்ணங்கள் தோன்று. அப்போல எண்ணங்கள் எல்லாம் தவிர்ப்பது தான் எங்களுடைய நோக்கம். அதுக்கு நாங்கள் ரோல் மாடலாக முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டணுன்ற எண்ணத்தோடு நாங்கள் வாழ்ந்து காட்டின்னு இருக்கோம். மேலும் ஹெச்ஐவி தொற்று ஏற்பட்டவர்கள் இறந்ததால் அவர்களின் குழந்தைகளை அனாதையாக விடப்படுவதை கண்ட இவர் அந்த குழந்தைகளுக்காக இல்லம் ஒன்றை கடந்த 15 வருடங்களாக நடத்தி வருகிறார். இவர்களுக்கு தேவையான கல்வி, உணவு, இருப்பிட வசதியோடு முறையான மருத்துவ வசதிகளையும் வழங்குகிறார் நூரி. ஹெச்ஐவி எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட அம்மா அப்பா இறந்துட்டாங்க. ஆனால் இறந்துட்டாலும் அந்த குழந்தைங்க அனாதைன்று இல்லாமல் நிறைய பேரண்ட்ஸ் வெறுத்துட்ட குழந்தைங்களே எங்களுடைய ஹோமில் நாங்கள் அடாப்டாக எடுத்து அந்த ஆஃபன் சில்ட்ரன்ஸை நாங்கள் வளர்த்துன்னு வரோம். ஆனால் அந்த குழந்தைங்க நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல சந்தோஷமாக வாழுது. அந்த குழந்தைங்க கல்வியும் தடையில்லை, மருத்துவமும் தடையில்லை, சமுதாயத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம் பெற்று நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு எங்கள் குழந்தைங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹெச்ஐவி குறித்த விழிப்புணர்வை பல்வேறு தரப்பினருக்கு ஏற்படுத்துவதற்காக இதுவரை 25க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பயணம் செய்து பாதிக்கப்பட்டவர்களுடன் கலந்துரையாடி அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக நூரி பேசி வருவது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நூரி ஒரு சிறந்த முன்னுதாரணமா இருப்பாங்க. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வசந்துடன் ஹேமா ராகேஷ்.